நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 6:23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே கிதியோனுக்கு தேவதூதர் வெளிப்பட்ட உடனே கிதியோன் சாக போகிறாருன்னு நினச்சி பயப்படுறாரு. ஏன் இப்படி நினைக்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசைக்கிட்ட மனிதன் என்னை கண்டால் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பார். யாத்ராகமம் 33:20. இதுக்கு அர்த்தம் தேவனுடைய முழுமையான மகிமையை மனுஷனால் தாங்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் பரிசுத்தர், மனுஷர்கள் பாவம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அதனால் கிதியோன் பயப்படுறாரு. தேவன் வெளிப்பட்டாலும் பயப்படுறோம், வெளிப்படாமல் இருந்தாலும் பயப்படுறோம். எதனால்? நம்ம மேலே தப்பு இருக்கிறதுனால. ஆனால் கடவுள் தண்டிக்கிறதுக்காக மட்டும் நமக்கு வெளிப்படுறவர் இல்லை, அவருடைய திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காகவும் நமக்கு வெளிப்படுறாரு. அப்படி வெளிப்பட்டதுக்கப்புறம், நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவருடைய சொல் கேட்டு சரியான பாதையில் வாழ்ந்தோம்னா நம்ம தப்பிச்சோம். அதுவே தேவன் வெளிப்பட்டதுக்கு அப்புறமும் தவறான பாதையில் தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருந்தோம்னா நிச்சயமாக தேவன் அழிவை தான் கொடுப்பார். இங்கே கிதியோனை பார்த்த தேவதூதர் சமாதானம், நீ சாவதில்லைன்னு சொல்கிறாரு. எதனாலனா, கிதியோன் தேவனுடைய திட்டத்தின்படி செயல்பட போகிறாருன்னு தேவதூதருக்கு தெரியும். அதனால் இப்படி ப்ளெஸ் பண்ணுறாரு. நமக்கும் இப்படி ஒரு பிளெஸ்ஸிங் வேணும்னா தேவன் வெளிப்பட்டதுக்கு அப்புறமாவது சரியான வாழ்க்கை முறையில் தேவனுக்கு பயந்து வாழணும். ஆமேன்.